அது மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, குறி சொல்றதும் இல்லை. கூட வம்சத்துக்கு விரோதமாக யார் எழும்பினால் கர்த்தர் எழும்பிடுவார். ஒரு நாளுங்க அவன் தனித்து ஜெபித்தான், அவன் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். காரணம் என்ன? ஒரு நாள் ஒரு மனிதன் தனித்து கர்த்தரோடு போராடினான். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, நீ ஜெப வேளையிலே நீ தேவனோடு நீ போராட வேண்டும். ஆண்டவரே எனக்கு பரிசுத்தத்தை கொடுங்கப்பா, உங்க தேவைக்காக. ஆமென். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக சாத்தான் கொடியேற்றுகிறான். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் மனைவிக்கு விரோதமாக, என் கணவனுக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் தடுமாற்றத்தை கொடுக்கும்படி அவன் போராடுகிறான். ஆண்டவரே, ஏசா போல சாத்தானுடைய கிரியை அதிகமாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே தேசத்துக்கு விரோதமாக அநேக போராட்டங்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது.